Hey guys, welcome back. எனக்கு சண்டே லஞ்ச் டைமில் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து எந்த வீடியோவும் வரலை. அதனால் அவங்க இல்லைன்னா இருக்கவே இருக்காது. நம்ம கேரளத்து சேட்டாவோட வில்லேஜ் ஃபுட்டு சேனல் அந்த பக்கம் போய் பார்த்தேன். அங்கே போனால் சேட்டா நிறையா வீடியோ போட்டிருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம், அதை எத்தனை மணிக்கு எப்போ அந்த ஒரு வீடியோவையோ அதை பற்றி பேசினாலும் எனக்கு உடனே அதை திங்கணும் போல் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஐட்டமும் அதுக்கு மேட்சிங்கான ஒரு கறியும் எடுத்து வந்திருக்காரு சேட்டா. அதுவும் கேரளத்தில் அதை செஞ்சு காட்ட போகிறாங்க. நம்ம பார்க்க போகிறோம். கொக்கனட் பரோட்டா, தேங்காய் ஷெல் இருக்குல்ல, அதில் பீஃப் பரோட்டா ரெசிபி அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ கொக்கனட் பரோட்டாவும் பீஃப் கறியும் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு சேட்டா வரும் தேன் ஹாலிட்டு வந்திருக்காரு சேட்டா. இதுக்குள்ள தான் பீஃப் கறி வைக்க போகிறாங்க. അപ്പോൾ നമ്മൾ ഇന്നത്തെ പരിപാടി കോക്കനട്ട് ഷെൽ പൊറോട്ട. അപ്പോൾ അതിനാണ് നമ്മൾ കുറച്ച് തേങ്ങ ചിരട്ടയായിട്ട് വന്നിരിക്കുന്നത്. ഈ തേങ്ങ ചിരട്ടയ്ക്കകത്ത് പൊറോട്ട ഇട്ട് ചുട്ടെടുക്കുന്ന ഒരു പ്രത്യേക രീതിയിലുള്ള സാധനമാണ് ഈ കോക്കനട്ട് ഷെൽ പൊറോട്ട. അപ്പോൾ നമുക്ക് ആദ്യമായിട്ട് നമുക്ക് ഇതൊക്കെ ചുട്ടെടുക്കാം. ഇതിലൊക്കെ സെലക്ട് ചെയ്ത് സാധനം ഉണ്ടാക്കാൻ പറ്റില്ല. വലിയ ചിരട്ടകൾ മാത്രം നമുക്ക് സെലക്ട് ചെയ്തെടുക്കാം. ചിരട്ട പൊട്ടാനായിട്ട് നോക്കട്ടാ. 10-32 രൂപ വിലയുണ്ട്. വലുതാണെങ്കിൽ പൊറോട്ട നമുക്ക് இதெல்லாம் கடைசியாக ஸ்ரீலங்காவில் பார்த்து. இங்கே எல்லாம் நமக்கு உள்ளே இருக்கிற இந்த பூ வேணும்னா அது தனியாக வருது, பால் புளிஞ்சு வேணும்னா அதுவும் எல்லாம் தனித்தனியாக ரெடிமேடாக இருக்கா. தேங்காய் எடுத்து உடச்சி அந்த தண்ணியை குடிச்சு போட்டு நம்ம வீட்டில் உட்காந்து திருக்கு அந்த திருவுற அந்த இதெல்லாம் மறந்தே போச்சு. இது நம்ம வீட்லயும் இது வீட்டில் வச்சு இதெல்லாம் நான் விளையாண்டுருக்கேன். എടുക്കാനേ ഇത്തിരി പണിയണ്ട. ഉന്നട്ടെ അപ്പോൾ നമ്മൾ ഒരു സ്പെഷ്യൽ മസാലയിലാണ് നമ്മുടെ ബീഫ് കറി ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി പോകേണ്ട. അതിന് കുറച്ച് സാധനം നമുക്ക് പൊടിച്ചെടുക്കാനുണ്ട്. കുറച്ച് കുരുമുളക്, കുറച്ച് പെരുംജീരകം, കുറച്ച് ഏലക്കായ, കുറച്ച് വറമുളക്, ഉണക്കമുളക് എന്നൊക്കെ പറയും. ഇത് നമുക്ക് പൊടിച്ചെടുക്കാം. ശുദ്ധമായ വെളിച്ചെണ്ണ, കുറച്ച് പട്ടയും ക്രാമ്പും, കുറച്ച് വലിയ ഉള്ളി, കുറച്ച് ഉപ്പില്ലേ ബീഫിന് ചേർത്തിരുന്നു പട്ടത്. சேட்டா இப்போ எப்படி சாப்பிடுவார்னு நினைக்கும் போதே எனக்கு കുറച്ച് ഇഞ്ചി വെളുത്തുള്ളി അരച്ചത്, കുറച്ച് പച്ചമുളക് ചതച്ചത്, അരച്ച പച്ചമുളക് സാധനമാണ്, കുറച്ച് ചെറിയ ഉള്ളി ചതച്ചത്, നമ്മുടെ സ്പെഷ്യൽ മസാല പൊടിച്ചെടുത്തത്, കുറച്ച് മല്ലിപ്പൊടി, അല്പം മഞ്ഞൾപ്പൊടി, കുറച്ച് തക്കാളി, അല്പം വെള്ളം ഒഴിക്കണേ. മതി. இதான் பீஃப் கறியோட கலரு. ஆனால் இந்த சாம்பல் கலர்ல இருந்தால் எனக்கு லைட்டாக பிடிக்கும். இவர் தான்
கலர் சிக்கன் மிளகா கொஞ்சம் குறைச்சி போட்டேன். கருவேப்பிலை மதி நல்லா வந்துட்டு கிரேவி. ஓ அப்போ சிரட்டைக்குள்ளே தான் பரோட்டா செய்ய போகிறாங்க போல. அப்படிதான் நாங்கள் இந்த கறியை சிரட்டையில் வைக்க போகிறாங்கன்னு நினச்சேன். பரோட்டாவை வச்சு கறியை வச்சு சிரட்டைய இப்படி ஏதாவது பண்ணி எடுத்துக்கிறாங்க. பட்டர் பட்டர். இப்போ பரோட்டா செஞ்சு கொண்டாந்துருக்கு வாங்கியிருக்கேன். ஓ இதுக்குள்ளே தான் கறியை வச்சு நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கு. கிரேவி நல்லா இருக்கும் போல. வாழை இல்லை. ஐயோ பெண் போகணும். பரோட்டாவோட சைஸை பார்த்தீங்களா? அது என்ன பொரியல்லாம் இருக்கு. ஃப்ரையும் பண்ணியிருக்காங்க. பட்டர் எதுக்கு? அடி பிடிக்காம அது கொஞ்சம் குழம்புலேருந்து வருது நல்லா வாசனையா. ஓ அப்போ இன்னும் முடியலையா டிஷ்ஷு? அதுக்கு தான் பட்டர். வாழையில் தீஞ்சாலே செம ஸ்மெல்லு தான் போங்க. அதில் சிரட்டையும் தீயணும். அந்த வாசனை சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதை எங்கே போய் ஊருக்கு போனால் தான் ட்ரை பண்ண முடியும் இதெல்லாம். பண்ணணும் கண்டிப்பாக. ഇത് ബട്ടർ ഇല്ല. ഇനി അടുത്ത പരിപാടി നമ്മുടെ ഈ കറുത്ത ബീഫ് വറുക്കാനുള്ള. ഈ കറുത്ത ബീഫ് இது பட்டர் போடாமல் கருத்த பீஃபா? கறி பீஃபுக்கு தான் பட்டர். ரெண்டு டேஸ்ட்டாக ഇത് നമുക്ക് ഇതിലൊരു ബീഫ് എടുത്ത് சேட்டா 3 சிரட்டை கொடு. ഉപ്പാക്കി ഇതിനെ சேட்டா திரிசு திரிசா பண்றியே சேட்டா. கருத்த பீஃபும் கறி பீஃபும் மேலே இதில் இது அப்படியே இதில் சுற்றிட்டு ஃபைல் பேப்பரில். சேட்டா ஐடியாலாம் புதுசாக இருக்கே சார். இப்போ தான் இந்த இதில் இறக்கப்படுறேன் சாப்பாடு. ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற பரோட்டா எப்படி வரப்போகிறோன்னு நல்லா பார்க்கணும். இருக்கும். ഇത് ഒരൊറ്റ ഏറ് വെച്ച് കഴിഞ്ഞാൽ പൊട്ടും. எப்படி இந்த ஐடியா வருது? ഇത് നമുക്ക് അമൃത് പോലെയാണ്. எனக்கு இதை மட்டும் தந்தாலே போதும். ஊருக்கு போய் செஞ்சிருவோம். നമ്മുടെ அது அது வந்து லிவரோ பீஃபு தான் அதை பிரட்டி இருக்காங்க. நமக்கு 3 கட்டையில் செஞ்சால் போதும். அதுதான் இந்த இடம் நல்லா இருக்கு. நான் வீட்டுக்கலாம். சேட்டா என்ன அடிக்க வரும்? இல்லை அடித்தாலும் வர ஒரு சிரட்டை தானே கேட்டேன், அடிக்க வரும். அடிச்சதுக்கு அப்புறம் சிரட்டை தருவீங்களா? ഞാൻ മറ്റേ ഒരാളില്ലേ അത് നല്ലോണം பரவாயில்ல, அதுல தானே அடிக்கிறாரு. அது அதான். അത് വേറെ അന്വേഷിക്കണം. மிஸ்டி சொல்லுங்க. சேட்டா அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 3 சட்டையில் அடிச்சு அதான் அந்த கறி வச்ச சிரட்டைகள் அடிக்கிறீங்களா? மண்டையில் பட்டு ரத்தம் ஊற்றும் போதும் எடுத்து பீஃப் கறி கிட்டி அப்படின்னு சாப்பிடு. ഏതാണ് നന്നായി കളിക്കും. நானும் யோசிச்சது எப்படி சுட போகிறேன் சிரட்டையோட வச்சு. இதுக்குள்ள புதைச்சி வைக்கணுமா? அப்படியே வச்சு மேலே அனல் ஆல்ரெடி எல்லாம் வெந்ததானே, இப்படியே கொஞ்சம் இருந்தாலே அது செட் ஆகிடும். என்ன சேட்டா அது நாட்டு வெடிகுண்டு மாதிரி. நல்ல ஐடியா தான். புதுசா இருக்கு, நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை. அதை பிச்சு சாப்பிட்டாக்க குத்து பரோட்டா மாதிரி வந்துடும். അങ്ങനെ ആയില്ലേ. எவ்வளோ நேரம் வைக்கணும்னு தெரியலையே. ஒரு மணி நேரம் வைக்கலாம். இது அடுப்பில் வச்சாலாம் சரி வராது, இதுதான் சரி. அதான். வாழை இலை தாங்க, வாழை இலை. ஆஹா അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും ടേസ്റ്റ് നോക്കാം. നോക്കാം ஒரு ஆளுக்கு ஒரு சிரட்டை இப்படி ஃபுல்லாக 2 வெடிச்சனா இது உள்ளுக்கு. ചിരട്ട സ്പൂൺ ചെയ്താ അല്ലേ.
அதை பார்க்க மூளை மாதிரி இருக்கு. ഇത് ഞാൻ അറുത്ത് നോക്കട്ടാ. ഇത് മതി, ഈ ചേട്ട മതി. ഇത് ഭാഗ്യം പോലെയാണ്. ചിലതിൽ കൂടുതൽ ബീഫുണ്ടാകും, ചിലതിൽ കുറവ് ബീഫുണ്ടാവും അല്ലേ രതീഷേ? നിറയെ ബീഫുള്ളവർ ഇങ്ങോട്ട് തരേ, കുറച്ച് ബീഫുള്ള അങ്ങോട്ട് തരാം. ആഹാ, പൊറോട്ട മൂടിയിരിക്കണം. നല്ല പോകെ രാവിലെ വരുന്നു ഇവിടെ. ഇതാ ഇത് നമ്മുടെ മുകളിലിട്ട ബീഫ്, ഇത് അടിയിലിട്ട ബീഫ്. ഓ പുകയോട് പോകാം അല്ലേ? ஐயோ இந்த ஸ்மெல்லு இப்போ செம்மையாக இருக்கும். ചൂട് വേണമല്ലോ. ഇത് കഴിക്കാം കേട്ടാ, ഇതിലാണ് ടേസ്റ്റ്. ഇതിൻ്റെ അടിയിൽ ഇതില്ലേ ഇതൊരു വെറൈറ്റി சிரட்டையில் ஒரு പരിപാടി. மேலிஸ் மாதிரி வருது. அது வாழை வாழைலாம் கூட்டி ആഹാ, ഇതിന് സാധനം ബട്ടർ ഇട്ട് നമ്മളാണ് കൈ അടിച്ചാട്ടാ മറക്കും. കുറുക്ക കുറുക്ക வந்து கையை வச்சுக்கிட்டு പൊടിച്ചിട്ട് குத்து ബട്ടർ பரோட்டா இப்படி ஒரு பீஸ் எடுத்து പറഞ്ഞാൽ ഭയങ്കര ചൂടായിപ്പോട്ടാ. அங்கே பாருங்க பீஃப் ரொம்ப இதாக வந்துருக்கு. நம்ம இது மட்டன்லையும் பண்ணலாம். நல்லா இருக்கா சேட்டா? ഞാൻ ഒന്നും പറയില്ല, ഇവര് പറയാം കേട്ടാ. ഇവര് ഒന്നും പറയില്ല, മുൻപിൽ அவரை பார்த்து സംഭവം രക്ഷയിലേട്ടാ. അടിപൊളി സാധനം, குமார் ഭയങ്കര മണം, ചേർട്ടിന്റെ മണവും ആ എല്ലിന്റെ മണവും അല്ലേ. പിന്നെ ആ ഉള്ളിൽ നമ്മള് എന്താ പറയാ, ഈ ബട്ടർ ഇട്ടില്ലേ, ഒരു രക്ഷയില്ല, അടിപൊളി. ആ ചെറിയ ആ ചിരട്ട കരിഞ്ഞ പോച്ചോരുള്ളിലെ അവക്ക് കൂടി ഉണ്ടല്ലോ. ഇത് നമ്മൾ കറി ബീഫ് ഇട്ടാ, കറിയിൽ ഉണ്ടാക്കിയ கறி பீஃபும் ஃப்ரை பீஃபும் கலந்துருக்கு. இதில் கொஞ்சம் பெப்பர் டேஸ்ட் நல்லா வரும். ഒരു രക്ഷയിലേട്ടാ, അടിപൊളി. அவருக்கு சூடு கூட போயிடும். അതിനേക്കാളും സൂപ്പർ നമ്മൾ വേറെ ഉണ്ടാക്കിയ ഒരു ബീഫാണ്. എല്ലാം കൂടി വീട്ടിൽ കാണിക്കാൻ സമയമില്ലാതെ തോന്നാം അല്ലേ. അത് അടിപൊളി. ഈ ബീഫ് ഉണ്ടല്ലോ, ഇതൊരു രക്ഷയില്ല. அந்த சுடுபட்டது நல்லா இருக்கு. நல்லா ஊறி போயிருக்கும் பரோட்டாவில் அந்த கறியெல்லாம். எங்கேயாவது பிக்னிக் போகும்போது இப்படி ஒரு சிரட்டையை செஞ்சு எடுத்துட்டு கொண்டு போயிடணும். இனி சோறெல்லாம் கட்டிட்டு கொண்டு வரும். அதுதான். അപ്പോൾ എന്തായാലും വീഡിയോ ഇഷ്ടമായി തീർച്ചയായും ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, കൂട്ടുകാരിലേക്ക് എത്തിക്കുക. അതുപോലെ തന്നെ ഇതുപോലുള്ള വ്യത്യസ്തമായ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ലഭിക്കുകയാണെങ്കിൽ നമ്മുടെ ചാനൽ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. തുടർന്ന് ബെല്ലേക്ക് കൂടി എനേബിൾ ചെയ്താൽ ഞങ്ങൾ അപ്ലോഡ് ചെയ്യുന്ന ഇതുപോലെ വ്യത്യസ്തമായ വീഡിയോകളെല്ലാം നമ്മൾ നോട്ടിഫിക്കേഷൻ എത്തിച്ചത്. അപ്പോൾ ഇതിൽ നല്ല അടിപൊളി വീഡിയോ ആയിട്ട് വീണ്ടും കാണാം. நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரி அதோட மனம் நல்லா இருக்குண்ணா. ஆனால் யோசிச்சிருக்காரு பாருங்க உட்காந்து. வாழை இலை, பரோட்டா, பீஃபு, சிரட்டை, பட்டரு, 2 விதமான பீஃபு, அதை 2 ஒன்றா சேர்த்து சுற்றி நல்லா சுட்ட எடுத்தா கொக்கனட்டோட அந்த சுட்ட ஸ்மெல்லு, பனானா லீஃபோட சுட்ட ஸ்மெல்லு, பரோட்டாவை நல்லா திருப்பி ஸ்மெல்லு, பட்டர் வந்து அதுக்குள்ளே போட்டு பீஃப் கறிக்கு ஒரு ஸ்மெல்லு, ஸ்பெஷல் மசாலாலாம் போட்ட ஸ்மெல்லுன்னு எல்லா ஸ்மெல்லும் சேர்ந்து என்ன ஸ்மெல் வந்துருக்குமோ. ஆனால் பரோட்டா, பீஃப் கறி, அதெல்லாம் பட்டரு, அதெல்லாம் டெட்லி காம்போ. அன்ஹெல்தி, ஹெல்த்துக்கு கூடாது. ஆனால் நினைக்கும் போது நல்லா இருக்கு. ஒரு நாள் சாப்பிடக்கூடாதா? டெய்லியெல்லாம் சாப்பிட போனீங்கன்னா, அடிக்கடி சாப்பிட போனீங்கன்னா வெரி வெரி பேட். எது நம்ம இது ஹெல்த்துக்கு சரியில்லைன்னு ஒதுக்குறோமோ அது அவ்வளோ ருசியாக இருக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை சும்மா சாப்பிடலாமே தவிர இதெல்லாம் ரெகுலராக பண்ணுனா நோ நோ, வெரி பேட். பட் நான் வந்து இது வரைக்கும் 1 2 3 ஒரு 3 கண்ட்ரி நிறையா நாள் வாழ்ந்திருக்கேன். 3 கண்ட்ரிலையும் பரோட்டா சாப்பிட்ருக்கேன். உண்மையாக சொல்லணுமே, 3 கண்ட்ரி பரோட்டாவும் வேறு வேறு லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் நான் பிறந்த ஊரில் சாப்பிட்ற பரோட்டா வந்து அதில் நார்மல் பரோட்டா, முட்டை பரோட்டான்னு. அங்கே வந்து பரோட்டா இல்லை, அதுக்கு பேர் ரொட்டி தான். முட்டை ரொட்டி ஒன்று கொடுங்க, நார்மல் ரொட்டி ஒன்று கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். கொஞ்சம் பெருசு. அது ஒரு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்தியா, தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா சைஸாக இருக்கும். இப்படி குட்டியாக வட்டமாக இருக்கும், தூக்குனா அப்படியே கொட்டும், இப்படி தட்டி தருவாங்க. அதோட டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அந்த டேஸ்ட் ஸ்ரீலங்காவில் இல்லை. ஸ்ரீலங்கா பரோட்டா டேஸ்ட் இந்தியாவில் இல்லை.
இந்தியாவில் சிலோன் பரோட்டான்னு ஒன்று விற்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி சிலோன் பரோட்டா. ஏன்னா சிலோன் பரோட்டா அப்படி இருக்காது. பட் அது சிலோன் பரோட்டாங்கிற பேரில் விற்கிறாங்க. நான் அதுவும் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஊரில் மொரட்டு கறி, இங்கே வந்து சால்னான்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸ்ரீலங்கா கறி அளவுக்கு மொரட்டு கறி இல்லை, ஆனால் அந்த டேஸ்ட்டை எவ்வளோனாலையும் தொட முடியாதுங்க. ஸ்ரீலங்கா கறி ஒரு விதமான டேஸ்ட்டுன்னா அந்த கறி வேறு விதமான டேஸ்ட்டு. சால்னாவை ஊற்றி அந்த சால்னாக்கு அந்த பரோட்டா தான் சரி. எங்கள் கறியை கொண்டு வந்து அந்த பரோட்டாவிலையும் சால்னாவை கொண்டு வந்து எங்கள் ரொட்டிலையும் போட்டால் டேஸ்ட் வராது. அந்தந்த ரொட்டிக்கு அந்தந்த கறி தான் சரி. 2 கண்ட்ரியையும் விடுங்க. அப்புறம் வந்தமே மலேசியாவுக்கு வந்தால் இங்கே வேறு பேரில் இருக்குது. இங்கே சரியான ஃபேமஸ் தானே. இங்கே சரியான ஃபேமஸ். இங்கே எப்படி நாசிலிமா அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்டோ, அதே மாதிரி யாரை பார்த்தாலும் ரொட்டி சென்னை ரொட்டி சென்னை ரொட்டி சென்னை ரொட்டி சென்னை 2 கொடுங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ரொட்டி சென்னை வந்து அது வேறு மாதிரி இருக்குது. இந்தியா டேஸ்ட்லையும் இல்லை, ஸ்ரீலங்கா டேஸ்ட்லையும் இல்லை, இது வேறு மாதிரி டேஸ்ட். மீன் குழம்புல சாப்பிடுவாங்க கிரேவியில். அதான் அதுவும் இப்போ இங்கேருந்து பின்னாங்க அங்கே போனால் அங்கே ஒரு டேஸ்ட். மலேசியாவுக்குள்ளேயே நீங்கள் கேஎல்ல ரொட்டி சென்னை சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி பினாங் போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே சிங்கப்பூர் பார்டரு ஜோஹர் பாருக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இவங்க வராமல் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பங்கோர்னு. அது ஒரு தீவு. அங்கே ரோடெல்லாம் கிடையாது. நீங்கள் போட்டில் தான் போய் அந்த தீவுக்கு போகணும். அங்கே ஒரு 2 நாள் தங்கி இருந்தோம், கம்பெனி ட்ரிப்பு. அங்கே போனால் அங்கே ஒரு ரொட்டி சென்னை போடுறாங்க. அது மலேசியாவில் இல்லாத ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்புறம் போர்ட் டிக்சன்னு பீச் ஏரியா இருக்குது. கோலாலம்பூர்லேருந்து ஒரு 1 hour டிரைவ் பண்ணி போகணும். அங்கே போனீங்கன்னா அங்கே ஏர்லி மார்னிங் ஒரு ரொட்டி சென்னை போடுவாங்க. ஏர்லி மார்னிங் 6 o'clock தான் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் வர ரொட்டி சென்னை எல்லாம் நார்மல் டேஸ்ட் தான். ஏர்லி மார்னிங் ஒரு ரொட்டி சென்னை போடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவே. சும்மா பால் மனத்தில் பால் டேஸ்ட்டில் வேறு ரகம். எதுவுமே உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் என்ன பண்ணுறது, நல்லா இருக்கே என்னங்க இது. எனக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வயசு கூட கூட நான் அதை எவ்வளவோ குறைச்சிக்கிட்டேங்க. பார்சலை திறந்து அதை எடுத்து சாப்பிட்டா யோகாவா மிஸ்டிக்கு வாய் வளருது. யோகா என்னடா யோகா, இந்த வாய் கேட்குதா. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.